தன்னிடம் கார் இல்லை, கையில் 10,000 ரூபாயும் வங்கியில் 40,000 ரூபாயும் உள்ளதாக கூறுவதெல்லாம் பொய்யானது என கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், தேர்தல் நேரத்தில் கூட உண்மையை சொல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கோடிக்கணக்கில் ஊழல் செல்வம் சேர்த்துக் கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பல்லாவரம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசனை ஆதரித்து ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு குரோம்பேட்டை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொய் என்றால் திமுக என்று சொல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், கூப்பன் கொடுத்து பொருட்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறுவதெல்லாம் ஏமாற்று வாக்குறுதி எனவும் குற்றம் சாட்டினார். ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து அடிமட்ட தொண்டராக வளர்ந்த எடப்பாடி பழனிசாமி மாதம் 2,000 ரூபாயும், இல்லத்தரசிகளுக்கு இலவச குளிர்சாதன பெட்டி, குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் சிறப்பு உதவி போன்ற திட்டங்களை அறிவித்துள்ளதை குறிப்பிட்டு அவர் சொன்னதை செய்வார் என்பதால் அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முக்கியமாக எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த மூன்றும் இவர்கள் செய்யவில்லை. அப்ப இந்த தேர்தலில் எப்படி சொல்றது, அவங்க சொல்றது நம்புறீங்க? அவன உத்தமர்களா? போய் சொல்லவே மாட்டார்களா? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு காரே இல்லை. இது பொய்யா சரியா? உங்க முதலமைச்சருக்கு நீங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படணும்ல. முதலமைச்சருக்கு கார் இல்லை, கையில 10,000 தான் இருக்கு, பேங்க் 40,000 தான் இருக்கு. லட்சமெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது. பார்த்தீங்களா? லட்சமான கோடிகளை பார்ப்பார்கள் தினமும். ஆனால் சொல்லுவதெல்லாம் பொய் என்பதற்கு ஒரே உதாரணம், தேர்தலில் மனு கொடுக்கும்போது கூட அவர் உண்மை சொல்ல மாட்டீங்க. அவர் நினைப்பு, தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் எதை சொன்னாலும் நம்புவார்கள், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கு வசப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் கார் இல்லை, அவர்கிட்ட நீங்க சொத்து பத்தே கிடையாது. பாவம், நீங்க அன்றாடம் நீங்க யாராவது 10 ரூபா அனுப்பிச்சாதான் உண்டு, இல்லைன்னா அடிப்படிக்க முடியாது. இதையெல்லாம் சொல்லுகிறார்கள், நீங்களும் நம்புகிறீர்கள். ஆக இதையெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்ப வரப்போறாங்க, ஆட்சிக்கு வரப்போற ஆசை இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டால் உறுதியாக அவர்களை ஆட்சியில் அமரவிட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன்.